Wow. Good morning. Kids are still sleeping. I'm going to creep out because I don't want to miss this lovely morning. I want to get up, have something to drink, probably have a banana or something, and go for a lovely jog. I'll take you along. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக நம்ம வந்து ஜாகிங் பண்ணணும்னு யோசிப்பேன். ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வெதர், இவ்வளோ அழகான ஒரு இடம் நமக்கு வந்து நம்மளோட சிட்டிஸில் கிடைக்காது. அதுவும் நான் இருக்கிற இடத்துல இவ்வளோ டிராஃபிக்கு நடுவில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப் அண்ட் இவ்வளோ ட்ரீஸ், இவ்வளோ லேக் பக்கத்தில் அப்படியெல்லாம் ஓடவே முடியாது. ஸோ நான் அதை மிஸ்ஸே பண்ண போகிறதில்ல. ஸோ நான் பியூட்டிஃபுல்லான இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஜாகிங் பண்ண போகிறேன். Nothing like water to hydrate you, and early morning a glass or two of warm water is very good. Generally I have lime water, slightly hot, with honey, and that's very good for me. But when you come outside you can't expect all that, so I'm having water, getting ready for the jog. My sunscreen, I'm being lavish. It's Nivea sunscreen. Okay. My neck. If anybody told you a sporty person need not have a nice skin or need not be beautiful, just don't listen to them. Okay. A little of sunscreen on your face is a must, even when you go on jogging or anywhere outside, sport or anything like that. You have to have. I'm talking about just minimum, bare minimum, but don't forget it. Okay, so let's meet at the track. It's a little cold, so I can't get into my hood also, so I'm good to go. நிறைய பேர் கேட்கலாம், ஜிம்மிங் போகிறேன்னா இல்லை நிறைய வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், ஏன் ஜாகிங் பண்ணோம்? இந்த ஜாகிங்கில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா நமக்கு சன்லைட் கிடைக்குங்க. அண்ட் வி ஆர் ஒன் வித் நேச்சர். அண்ட் இந்த சன்லைட், அதாவது இந்த விட்டமின் டி விச் வி கெட் ஃப்ரம் த சன்லைட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கோவிட் டைம்லேயும் நம்மளை வந்து விட்டமின் டி வந்து சப்ளிமெண்ட்டாக சாப்பிட சொல்கிறது. ஏன்னா நம்ம வந்து வெளியில் போய் நம்ம ஜாக் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் அதுதான் பண்ணும், ஜாகிங்கும் அதுதான் பண்ணும். when you know take the real vitamin D from sunshine or sun, it's nothing like that for your body. It really boosts up your immunity. பாருங்க நான் எவ்வளோ தூரம் ஓடிருக்கேன்னு. நான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து கல் மண் எல்லாம் தாண்டி நல்ல டிஸ்டன்ஸ் ஓடினேன். ஏன்னா எனக்கு வந்து ஐ லவ் ரன்னிங். அது என்ன பண்ணுவேன்னா சில இடத்துல வந்து ஐ ஸ்லோ டவுன். ரொம்ப மண்ணு கல் இருந்ததுன்னா ஐம் ஸ்லோயிங் டவுன். அதர்வைஸ் ஐ ரியலி ரன் ஃபாஸ்ட் பிகாஸ் எனக்கு ஐ ரியலி என்ஜாய் ரன்னிங் அண்ட் ஜாகிங். ஏன்னா வந்து அது வந்து நம்மளை இந்த மாதிரி இடத்துல எஸ்பெஷலி நீங்கள் ஓடும்போது கூட சுத்தமாக டயர்ட் ஆகாதுங்க. பிகாஸ் யூ ஸ்டார்ட் ஹேவிங் அ ப்ரீதிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் வெதர். அது மெயினாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் இந்த சைடு ஓட என் மூஞ்சியில் அழகான ஒரு நல்ல தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மூஞ்சியில் அடிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஓடுறதுக்கு. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாகிங் ஹியர். After you
to give some exercise for your body. You know, you want to really stay still. The best place is anywhere where there's water body, because the sound of water is so soothing, and you have a lot of music called water, air, and you have waterfalls. All these music you can just hear if you want, or if you don't want anything else, you can just listen to the natural, the flow of water. Believe me, it's absolutely soothing. So I'm going to sit here because I've had enough body work. So I'm just going to sit and enjoy this place and listen to this. And try to do this once in a while. It keeps you very calm, and you evolve after some time. பீப்புள் who are interested in jogging, நான் ஒரு தனி எபிசோட் பண்ண போகிறேன். எப்படி ஜாக் பண்ணணும், என்ன சாப்பிடணும் பிஃபோர் ஜாகிங், அண்ட் என்ன மாதிரி ஷூஸ் போட்டுக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், நிறைய டவுட்ஸ் இருக்குது ஜாகிங் பற்றி எல்லாருக்குமே. அதுக்கு நான் ஒரு தனி எபிசோட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் நிச்சயமாக இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதையும் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே யோகா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஃபேஸ் யோகா அப்படிங்கிறது யாரும் ஜாஸ்தி பண்ணுறதை பார்த்தது கிடையாது. எப்படி நம்ம உடம்புக்கு யோகா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே குறைக்கிறதோ, நம்மளோட ஃபேஸ் யோகா நம்ம முகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கே தெரியாமல் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஃபேஸ் தான் நம்மளோட ரிங்கிள்ஸாக மாறுது, இல்லாட்டி நம்ம ஃப்ரெக்கிள்ஸாக மாறுது, இல்லை ஃபைன் லைன்ஸாக மாறுது, விச் வில் ஸ்டார்ட் மேக்கிங் அஸ் லுக் ஓல்டர். ஸோ ஃபேஸ் யோகா பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஃபேஸில் இருக்கிற அத்தனை டென்ஷனும் போகும், அதே மாதிரி நம்மளை யங்கராகவும் வச்சுக்கும். அதனால தான் நான் தினமும் மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஃபேஸ் யோகா பண்ணுறேன். அதை தான் நான் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த ஒரு பிரிட்ஜை பார்த்தோன்னே சரி இங்கேயே உட்காந்துட்டேன் நான் ஃபேஸ் யோகா பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 6-7 எக்ஸசைசஸ் ஆஃப் ஃபேஸ் யோகா பண்ணுறேன். அகெயின் நான் இதையும் ஒரு தனி எபிசோடில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ how beautiful and how excellent I felt when I sat and did yoga here. Actually எனக்கு ஏஞ்சிக்கவே இஷ்டம் இல்லை. நான் பயங்கரமாக மழை பெய்ய போகிறது, என் மேலே ட்ரிசில் ஆகுது. அதனால தான் நான் திருப்பி என் டென்ட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் இங்கேயே விட்டால் ஒரு 1 or 2 hours உட்காந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு மாதிரி சொல்லவே முடியல, அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல உட்காந்து ஃபேஸ் யோகாவோ இல்லை உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. இட்ஸ் ரியலி வெரி நைஸ் பிளேஸ் டு சிட், and that too alone. ரொம்ப நல்லா இருக்கு. லேக்கு பக்கத்துலன்னு சொல்கிறோம். லேக்கு பக்கத்தில் பார்த்தா நிச்சயமாக நமக்கு அங்கேயே சமைச்சு சாப்பிடணும்னு தோணும். சும்மாவே நான் பார்பிக்யூ சாய் அப்படின்னு எங்கெங்கே உட்காரேனோ அங்கேயே உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ லேக்கு பக்கத்தில் நிச்சயமாக ஒரு ஃபிஷ்ஷையும் ப்ரானியும் பண்ணாமல் உட்கார முடியுமா? ஸோ நான் பை த லேக் உட்காந்து இன்னைக்கு அப்படியே சமைச்சு சாப்பிடணுன்னு நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம். அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்து பார்பிக்யூ பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு என்ஜாய் யுவர் குக்கிங். Enjoying this outing experience. See what a wonderful lake, and I'm sitting here and I'm going to cook barbecue fish, and I'm going to cook barbecue prawn. Very excited about it. See the water, it's crystal clear. Can you ever get this in city? In Bangalore I cannot imagine something like this, neither in Chennai. So இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தால் தான் இவ்வளோ நல்ல லொக்கேஷன்ஸ் கிடைக்குது நமக்கு. அண்ட் 2 நாள் தான் வந்தேன். இட்ஸ் ஸோ பீஸ்ஃபுல். அண்ட் த கேம்ப் வேர் ஐ ஸ்டேட், அந்த டென்ட் காமிச்சேன் இல்லையா, அதுவும் இது பக்கத்தில் இருந்தது, லேக் பக்கத்தில். ஸோ அந்த பேசிக் அந்த லேக்கோட சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருந்தது நைட் ஃபுல்லாக. அண்ட் ஸோ மச் ஆஃப் இன்செக்ட்ஸ், யா, பட் த சவுண்ட் வாஸ் குட், வெரி சூத்னிங்காக. இட் இஸ் வெரி நைஸ். ஸோ ஐம் என்ஜாயிங் திஸ் பிளேஸ். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் please try to do at least once in 6 months. I know it's a very wrong time to tell, it's a lockdown now, but whenever you get to go like this, please go. It really keeps you seasoned and it's very nice. இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் இல்லை எப்படி சமைச்சிருக்கேங்கிறது நான் இந்த vlogல சொல்லலை. அதுக்கப்புறமா நான் இந்த ப்ரானியும் ஃபிஷ்ஷையும் நான் தனியாக ஒரு எபிசோடாக கொடுக்குறேன். பட்
you can see the experience of eating out in this vlog. பார்க்கவே நல்ல ஃப்ரைடாக நல்லா இருக்கு பாருங்க. We're just eating this. It's actually nice. Very nice. Don't leave plastics in the lake because it's not very good for the ecosystem. We have such beautiful lakes here. So I'm picking up everything, not leaving any single thing here. So we had very good lunch. I hope you enjoyed seeing this. My fun has not ended. I enjoyed cooking. இப்போ சாப்பிட்டாச்சு. ஆனால் I don't want to stop my adventure. இப்போ ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு இடத்துக்கு போகிறேன், which is going to be very sporty. அது என்னது நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. Because the fun is on and the heat is on for my next episode. So don't miss that. Don't forget to like, share and subscribe me on Ritika's Just My Way.